வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சுகன்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கான பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆஷாட நவராத்திரி. இந்த ஆஷாட நவராத்திரி எப்படி நம்ம கும்பிடணும்? வாராகி தேவிய எப்படி பூஜை பண்ணணும்? அப்படின்றது இந்த பதிவில நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் 4 நவராத்திரிகள் இருக்குங்க. முதல் நவராத்திரி பங்குனி மாசத்துல வரும். அது வசந்த நவராத்திரி. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, ஆனி மாதத்துல வரும். அதுதாங்க இந்த ஆஷாட நவராத்திரி. 3வது பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாசத்துல வரும். அதான் சாரதா நவராத்திரி. 4வது பார்த்தீங்கன்னா, தை மாசத்துல வரும் ஷியாமளா நவராத்திரி. இந்த 3மே பார்த்தீங்க அப்படின்னா, இது ஆஷாட நவராத்திரி, ஷியாமளா நவராத்திரி, அப்புறம் வசந்த நவராத்திரி. இந்த 3மே குப்த நவராத்திரிகள்னு சொல்லுவாங்க. குப்த நவராத்திரி அப்படின்னா ரகசிய நவராத்திரி. இது தேவி உபாசகர்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா, இந்த நவராத்திரியை இதுக்கு முன்னாடி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ யூடியூப் புண்ணியமாக பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே நம்ம கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வாராகி நவராத்திரி எப்படி கொண்டாடணும், ஆக்சுவலி என்ன நடக்கும், வாராகியை நம்ம கொண்டாடும் போது நமக்கு என்ன நன்மைகள் நடக்கும், எப்படி பூஜை பண்ணணும், எளிமையாக எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்றது நான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்ல போகிறேன். நம்ம கஷ்டப்பட்டு எல்லாமே தாயாரை நம்மளை வருத்திக்கிட்டு தாயாருக்கு ரொம்ப விசேஷமாக பூஜைகளும் பண்ணலாம். இல்லை என்னால் சின்னதாக சிம்பிளாக பண்ணிக்கணுங்க அப்படின்னும் சிம்பிளாக பண்ணிக்கலாம். என்னால் வீட்டிலலாம் பூஜை பண்ண முடியாதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த 9 நாளும் எந்த வாராகி கோவிலுக்கானாலும் போய் நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம். ஏன்னா வாராகி கோவிலில் இந்த ஆஷாட நவராத்திரி ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. ரொம்ப விசேஷ பூஜைகள் எல்லாம் நடக்கும். இல்லை இந்த 9 நாளும் என்னால் பண்ண முடியல அப்படின்னா, பஞ்சமி அன்னைக்கு போயிட்டு, இந்த நவராத்திரியில் வர பஞ்சமி ரொம்ப விசேஷம். அதனால் அந்த பஞ்சமி தேதியில் போயிட்டு நீங்கள் இந்த தாயாருக்கு மாதுளப்பழம் கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கலாம். மஞ்சள் மாலை சாத்தலாம். சிகப்பு பூக்களால் தாயாருக்கு அர்ச்சனை பண்ணலாம். அதே மாதிரி சிகப்பு கலர் பூ மாலை தாயாருக்கு சாத்தலாம். இதெல்லாம் நம்ம செய்யலாம். வாராகி தேவி லலிதா திரிபுர சுந்தரியோட படை தளபதிங்க. வாராகி தேவியோட உதவியோட தான் லலிதா திரிபுர சுந்தரி வண்டாசுரனையும் விசுக்குரனையும் யுத்தத்தில் ஜெயிச்சாங்க. அப்போ எல்லாருக்குமே வெற்றி கொடுக்கிறவள் இந்த வாராகி தான். சாக்ஷாத் அந்த லலிதா திரிபுர சுந்தரிக்கே வெற்றி கொடுத்தவள் இந்த வாராகி. இந்த விசுக்ரன் எப்படிப்பட்டவன்னா, யாரோடெல்லாம் இவன் யுத்தம் செய்வானோ அவங்களோட சக்தியும் பலத்தையும் இவன் முறிஞ்சிடுவான். அப்படிப்பட்ட ஒரு அசுரனை வதம் செய்வதற்கு லலிதாம்பிகைக்கே உதவி வெற்றி கொடுத்தவள் தான் இந்த வாராகி. லலிதா சகஸ்நாமத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு லைன் வரும், விசுக்ர பிராணஹரணா வாராகி வீரிய நந்திதா அப்படின்னு. அப்போது அந்த லலிதா சகஸ்நாமத்திலேயே எவ்வளோ விசேஷம் இருக்குது இந்த தாயாருக்குன்றது சொல்லுவா பாருங்க. அதனால் நம்ம லலிதா சகஸ்நாமம் படிக்கும்போது கூட நம்ம தாயாரை நினைப்போம். யாரெல்லாம் வாராகியை கட்டியாக பிடிச்சிருக்காங்களோ அவங்கக்கிட்ட போகாதீங்க, அவங்களோட சண்டை போடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் கேட்டிங்கன்னா, வாராகி அவங்களுக்கு பக்க பலமாக நிற்பா. அவங்களுக்கு எளிமையாக யாருக்கானாலும் சரி எளிமையாக பிரசன்னமாயி அவங்கள காப்பாற்றுவா, கூட இருந்து காப்பாற்றுவா அப்படின்ற ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குங்க. நம்மளும் தாயாரை இந்த 9 நாட்களும் நம்ம ஒன்றும் இல்லை, பெருசாக நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். பானகம் நைவேத்தியம் கொடுங்க. அப்புறம் கருப்பு உளுந்தில் வடை செய்யுங்க. அதே மாதிரி மஞ்சள் மாலை, இந்த தாயாருக்கு மஞ்சள் மாலை ரொம்ப இஷ்டங்க. அதனால் மஞ்சள் மாலை தாயாருக்கு போடுங்க. அதே மாதிரி ரத்த அக்ஷதை என்ன அப்படிங்கன்னா, குங்குமத்தில் அரிசி கொஞ்சம் ஒரு ட்ராப் நெய் போட்டுட்டு அந்த அக்ஷதை ரெட் கலர் அக்ஷதை தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அஷ்டோத்திரம் படிக்கும்போது அந்த சிகப்பு அக்ஷதையோடு நீங்கள் அஷ்டோத்திரம் படிச்சிங்க அப்படின்னா தாயாருக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். அதே மாதிரி மாதுளப்பழம் தாயாருக்கு நைவேத்தியமாக வச்சுட்டு நீங்கள் மாதுளை விதையோடு நீங்கள் அஷ்டோத்திரம் படித்தாலும் ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு வாராகி மாலை தெரியும், மாலை என்ற அந்த ஸ்தோத்திரம் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்தோத்திரம் படித்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வாராகியோட மந்திரம் தரேங்க. ஓம் ஹ்ரீம் ஐம் க்ளௌம் ஐம் வாராகியே நமஹா. இதை காலையில் 108 தடவையும் சாயங்காலமும் 108 தடவையும் பண்ணலாம். இல்லை 108 அலரிப்பூ எடுத்துக்கிட்டு அந்த 108 அலரிப்பூவால் ஒவ்வொரு பூவும் தாயாருக்கு போட்டுக்கிட்டே நீங்கள் இந்த மந்திரம் சொல்லலாம். இல்லை ஜபமாலையும் வச்சுட்டு நீங்கள் சொல்லலாம். எப்படி ஆனாலும் பரவாயில்ல. அதே மாதிரி வாராகி பூஜை எப்போ பண்ணணும் அப்படின்னா, சாயங்காலம்
சந்தியா வேலை விளக்கேற்றினதுக்கப்புறம் ஒரு 7:30 மணிலேருந்து நீங்கள் இந்த பூஜை ஆரம்பிச்சிங்கன்னா தாயாருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இந்த வாராகி நவராத்திரி எப்போ ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா 6ஆம் தேதி ஆரம்பித்து 15ஆம் தேதி முடியுது. நீங்கள் கேட்கலாம், நவராத்திரின்னா 9 நாட்கள் தானே, ஏன் 10 நாட்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து சதுர்த்தி தேதி வந்து 2 நாள் வர்றதால இந்த வாராகி நவராத்திரிக்கு வந்து நம்ம 10 நாளாக எடுக்கிறோம். நம்ம ஆக்சுவலி வந்து 14ஆவது தேதியே நம்மளுக்கு முடியுது. ஆனால் 15ஆம் தேதியும் வந்து நமக்கு நவமி இருக்கிறதால நம்ம அந்த 15ஆம் தேதியும் நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? இன்னொன்று வந்து சில பேர் வந்து எனக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு போகிறோங்க, இல்லைன்னா எனக்கு வேலை கிடைக்கணுங்க, கிடைக்க மாட்டேங்கிறது, எனக்கு வந்து கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது, குழந்தை பாக்கியம் இருக்க மாட்டேங்கிறது அப்படின்னு வருத்தப்படுறவங்க, எனக்கு கடன் தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வாராகி தீட்சை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்கலாங்க. இது 11 நாள் எடுக்கலாம், இல்லைன்னா 24 நாள் எடுக்கலாம். இந்த 2மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். அது எக்ஸாம்பிள் வந்து கேட்கணும் அப்படின்னா, நீங்கள் ஆந்திர பிரதேஷில் வந்து பவன் கல்யாண் இருக்கார் இல்லையா, அவர் வந்து 11 நாள் வாராகி தீட்சை எடுத்தாருங்க. அவரோட அந்த வேனுக்கு கூட வந்து வாராகி என்ற பேர் வச்சு அந்த 11 நாள் தீட்சையாக இருந்து அவங்க செஞ்சாங்க. நான் அடுத்த பதிவில் எப்படி இந்த வாராகி தீட்சை எடுக்கணுன்றது நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ இந்த ஆஷாட நவராத்திரியை வந்து இந்த 9 நாளும் தாயார் நாமஸ்மரணை பண்ணிக்கிட்டாலே நமக்கு போதுங்க. பெருசாக பூஜைகள் பண்ணணும்னு கூட தாயார் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டா. அவளுக்கு பெருசாக நீங்கள் வந்து மகா நைவேத்தியம் எல்லாம் வைக்கணுன்ற அவசியம் கூட இல்லை. ஜஸ்ட் பானகம் நைவேத்தியம் வச்சு சக்கரவள்ளி கிழங்கு கொடுத்தாலே தாயார் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பானகம் சில பேருக்கெல்லாம் வீட்டிலலாம் குடிக்கிறா தாயார், எனக்கு தெரியும். அதனால் தாயாரை வந்து நம்ம நாமஸ்மரணை பண்ணாலே வந்து தாயார் வந்து நமக்கு வந்து வெற்றியை கொடுப்பா. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கொடுப்பா. எனக்கு வந்து கடன் தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, என்னால் சமாளிக்க முடியல, எனக்கு வந்து பீக்கில் இருக்கேன், என்னால் ஒன்றுமே இல்லை, நெக்ஸ்ட் எனக்கு சாவுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த வாராகி தீட்சை 11 நாள் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. அடுத்த பதிவில் நான் அந்த தீட்சை எப்படி எடுக்கணுன்றது சொல்லித்தரேன் உங்களுக்கு. அந்த தீட்சை எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. சரி, 11 நாள் ஏன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் அது லேடிஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தீட்டு என்ற ஒரு பிரச்சனை வராமல், பீரியட்ஸ்ன்ற பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக தான் 11 நாள், இல்லைன்னா 22 நாள், இல்லைன்னா 24 நாள். இந்த 3 இதுலேயும் நீங்கள் வந்து தீட்சை எடுத்துக்கலாம். அது உங்களோட வசதி தாங்க. இந்த ஆஷாட நவராத்திரியில் வந்து நீங்கள் வாராகி அஷ்டோத்திரம் படித்தாலும் பரவாயில்ல, வாராகி கவச்சம்னு இருக்குங்க. அந்த கவச்சம் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தாயார் பின்னாடி நமக்கு கவச்சமாக ரக்ஷையாக இருப்பா. அந்த கவச்சமும் படிங்க, உங்களுக்கு நல்லது. இல்லை என்னால் வந்து படிக்க முடியாதுன்னா வாராகி கவச்சம்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் போட்டால் நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. அதையும் நீங்கள் கேட்டுக்கிட்டே கூட நீங்கள் வந்து அந்த பூஜை பண்ணலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற மூல மந்திரமும் நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும், எளிமையாக நீங்கள் செஞ்சுக்கலாங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.